அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் இதுவரை இல்லாத மாற்றம் மிதுன ராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. நிச்சயமாக இந்த 14 நாட்கள் முடிவதற்குள் உங்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்ன என்பது குறித்தான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சூரியன் புதன் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசுரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2 வாரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் குரு, தனஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே போல் பாக்கியஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்படுதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல எதிர்பாராத செலவுகளால பணம் விரயமாகுங்க. சில தருணங்கள்ல பிறர் உதவியை நீங்கள் நாட வேண்டிய அவசியமும் ஏற்பட இருக்குது. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசி வனத்திலே என்றொரு மோதிரை உண்டு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்ரீ ராமபிரான் வனவாசம் சென்ற போது அவருடைய ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்ததை கொண்டு இந்த பழமொழி ஏற்பட்டிருக்குதுங்க. குடும்ப பொறுப்புகளினாலும் அதிக அலைச்சல்கள், கவலைகள் ஏற்படக்கூடுங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்குது. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் சம்பந்தமாக ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. கூடுமான வரைக்கும் மிதுன ராசினியர்களுக்கு இந்த அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே பொறுமை, நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம ராசியில் குரு அமர்ந்திருக்கிறாருங்க. சப்தம தசம கேந்திரங்களுக்கு அதிபதியானவர் ராசி கேந்திரத்தில் அமர்ந்திருப்பது என்பது ஒரு வகையில் சிறப்பு பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கணவன் மனைவி உறவுகள்ல முன்னேற்றம் இருக்குங்க. அதே போல இந்த 2 வாரங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினியர்களுடைய கைகள்ல பணப்புழக்கம் என்பது தாராளமாக இருக்குங்க. தொழில் முயற்சிகள் நல்ல ஒரு பலனை அளிக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. காரணம் 9இல் சனி ராகு அமர்ந்திருக்கிறார்கள். 12இல் சூரியன் புதன் இணைந்திருப்பதால வேலை விஷயங்கள் சிறப்பாக இருக்குங்க. காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த உத்தியோக ரீதியான பல முன்னேற்றங்களை இந்த வாரங்கள்ல நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. குறிப்பாக வெளிநாட்டு வேலை, வெளிமாநில வேலை கிடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் வேலை விஷயமாக ஒரு சிலருக்கு நீங்கள் நினைத்தார் போல இடமாற்றமும் உண்டுங்க. சிலர் குடும்பத்தை தற்காலிகமாக பிரிந்திருந்தவர்கள் இப்போது குடும்பத்தோடு ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைய இருக்குது. சிலருக்கு உத்தியோக மாற்றங்கள் ஏற்படலாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியன், 10ஆம் இடத்தில் சுக்கிரன், 12ஆம் இடத்தில் ராசிநாதன் புதன் என இருப்பதால காசு பணத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. தேவையில்லாத அனாவசிய செலவுகளை குறைத்து கொள்ளுங்க. அதே போல இக்காலகட்டங்கள்ல வருமானம் வரும்போது எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அடுத்த 14 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதுடன் ஜீவனஸ்தானத்தில் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் மேலதிக
மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு பணிகள்ல வெறுப்பை ஏற்படுத்துங்க. நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு தாமதப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சக்திக்கு மீறிய உழைப்பு மனதில் விரக்தியை உண்டாக்குங்க. அடிக்கடி வேலையை விட்டுவிட மனம் விளையும். உணர்ச்சி வசப்படுவதையும் திடீர் முடிவுகளையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பொறுமையுடன் வளைந்து கொடுத்தால் நாளை நிமர்ந்து கொள்ளலாம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டுங்க. புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்கும். இருந்தாலும் அவை உங்களுடைய மனதிற்கு பிடிக்காதுங்க. இருந்தாலும் கூட அந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க. பிற்காலத்தில் இந்த வேலையை அடிப்படையாக வைத்து வேறொரு நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. தாமதமும் தடங்களும் இருந்தாலும் கூட பொறுமை உங்களுக்கு மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த அடுத்த 14 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது அவசியங்க. சந்தையில் நியாயமற்ற கடுமையான போட்டிகளை நீங்கள் இந்த வாரங்கள்ல சமாளிக்க வேண்டிய நிலை இருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அதே போல் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கை கொடுக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மூலப்பொருட்களுடைய விலை கடுமையாக அதிகரிப்பதால உங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது பாதுகாப்பானதாக இருக்குங்க. குறிப்பாக ஏற்றுமதி துறையினர் வெளிநாடுகளுக்கு சரக்குகள் அனுப்புவதை எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. முன்பணம் இல்லாமல் அனுப்புவதை அளவோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே வருமானம் என்பது சற்று குறைவாகவே இருக்குங்க. அதற்குள் உங்களுடைய செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது அவசியங்க. அப்படி இல்லைன்னா புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு நிலை உண்டாகும். கடன் வாங்குவதை விட கொடிய விஷயம் வேறு எதுவும் கிடையாது. அதனால் கடன் வாங்குவதை நிச்சயம் தவிர்க்க வேண்டும் என்பதையே கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. மிதுன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே மேல்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு அதிகரிக்க இருக்கு. கட்சி தொண்டர்களிடையே உங்கள் மீது இருந்த அவநம்பிக்கை நீங்கி உங்களுக்கு அவர்களிடமிருந்து ஆதரவும் செல்வாக்கும் அதிகரிக்க இருக்குதுங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிகவும் அவசியமானது சாதுரியம், பொறுமை, பேச்சில் நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. மிதுன ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் உங்களுக்கு ஓரளவு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் நீடிக்குது. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. சக மாணவர்களுடன் ஒற்றுமை நிலவ இருக்கு. ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு ஓய்வெடுக்க நேரிடும். கால்நடைகள் பராமரிப்பில் அதிக பணம் விரயமானாலும் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படாதுங்க. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. வருமானத்திற்கு குடும்ப செலவுகளில் சமாளிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அதே போல பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் கூட மேலதிகாரிகளுடைய ஆதரவு இந்த பணிச்சுமையின் காரணமாக பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் மிதுன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் வீட்டின் பூஜை அறையில் மாலை நேரத்தில் கூடுதலார ஒரு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வருவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும்.